முன்னெல்லாம் நீ என்ன மட்டும்தான் சோதிப்ப. ஏதோ முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்தோட பலனெல்லாம் இப்ப கொடுக்கறேன்னு நானும் இந்த சோதனையெல்லாம் தாங்கிட்டேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாலேயே எனக்கு பிரியமானவங்க எல்லாரையும் சோதிக்கிற. அதுக்கு காரணம் நான் தானே தெரியறப்ப அதை என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. என் சின்னத்தை என்ன பாவம் பண்ணார? சந்தோஷமா இருந்த என் சின்னத்தனோட வாழ்க்கையை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டே. அதனால உனக்கு என்ன லாபம்? அவரை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியலம்மா. நான் உன்கிட்ட ஒரே ஒரு வரம் கேக்குறேன். தப்பு செஞ்சவங்களை தானே நீ தண்டிக்கணும். இந்த உலகத்துல பிறந்ததே நான் செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்புக்கு எந்த தண்டனையை கொடுத்தாலும் எனக்கு கொடு. ஆனா வேற யாரையும் தண்டிச்சிடாத. எனக்கு அது மட்டும் போதும். என்ன அண்ணோ? ஏப்பா, 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணவங்க தானே? எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷங்கையால தான் குங்குமம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா உன் நெத்தியில வச்சுக்கிற? குங்குமம் தானே, உன் கையால வச்சு விடுப்பா. குங்குமத்தை வைக்கிறதுக்கு ஏன் தயங்குற? வச்சு விடு. நல்லா இருப்பீங்க. இருக்கவா? சின்னதா, என்ன? கொஞ்சம் வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. என்னாச்சு? இருங்க.
என்ன பண்ற? இந்த கொலுசை கோயில் உண்டியல்ல போடலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். நீங்க வண்டியை திருப்புறீங்களா? கோயில்ல போட்டுட்டு வந்துடலாம். எதுக்கு கொலுசு உண்டியில போடணும்? இது உங்க அண்ணன் எனக்கு போட்டது. அவர் இந்த கொலுசை போட்டப்போ என் மனசுக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா மனசுக்குள்ள அத்தனை விஷயத்தை தேக்கி வச்சுக்கிட்டு வாயால மட்டும் சிரிச்சுக்கிட்டு போட்டு விட்டாரு. இது பாவத்தோட அடையாளம். அதனால இது யாருக்கும் தர்மம் கூட பண்ணக்கூடாது. அந்த பாவம் அவங்கள போய் சேர்ந்துரும். இது கோயில் உண்டியல்ல போட்டாதான் அவரு செஞ்ச பாவம் நீங்கும். அது அண்ணன் வாங்கியிருந்தா தானே கொலுசு உண்டியில போட முடியும். இது அவர் வாங்கினது இல்லை. என்ன சொல்றீங்க? இது சுடரோட கொலுசு. இது உங்க அண்ணன் கடையில போய் எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரே. இது எல்லாமே உன்னை ஏமாத்தப்பட்ட நாடகம். பெரியதா, என்ன ஆச்சு உங்களுக்கு? லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப காமெடி பண்ணாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் வராது. யாரோ உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. உங்க அண்ணன் என்கிட்ட போய் சொன்னதை கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா எந்த பாவம் அறியாத என் மாமாவை ஏமாத்திருக்காருன்னு நினைக்கிறப்போ அதை என்னால தாங்கிக்க முடியல. சரி, வண்டியில இரு, போலாம்.